அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. தேர்ஸ்டே மார்னிங். ஸோ பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல பேன் கேக் தான். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளி புர்த்தா தான். அதையும் கடைஞ்சி எடுத்துகிட்டு தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு டீயை போட்டு எடுத்து வச்சுட்டு புர்த்தாவையும் தாளித்து எடுத்து வச்சாச்சு. தக்காளி புர்த்தா அவருக்கு பிடிக்காது, இருந்தாலும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருச்சு, அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு சேமியா பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் பொரிச்சு வச்சாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் லஞ்ச் பேக் பண்ணிட்டு பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு ஸோ 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 1 கப் பால் போட்டு நல்லா கிண்டி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கு இடையில பசங்களுக்கு லஞ்சை பேக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதில் நம்ம பேன் கேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும்